ஹை அண்ட் லோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு எபிசோட்ல நீங்க கேப்ரியலாவோட இன்னொரு ஃபேஸை பார்த்துருப்பீங்க. ஆரி கேப்ரியலா நேம ஃபர்ஸ்ட் சொல்லவே இல்லை. கமல் தான் ரியோட்ட கேப்ரியலாட்ட என்ன அட்வைஸ் கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்டாரு. இதுக்கு ரிப்ளைவா தான் ஆரி ரியோ அப்படி சொல்லியிருக்க வேணாம்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் சார்ட்ட சொன்னாரு. அண்ட் ரியோவும் கார்டன் ஏரியால என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபுல்லா சொல்லாம அண்ட் அதை அப்படியே மாத்தி சொல்லிட்டாரு. பின்னாடி பெரிய குண்டு இருக்கு, ஸோ இப்பயே சரின்னு சொன்னேன்னு சொல்லிட்டு அப்படியே மாத்திட்டாரு. இந்த பாயிண்ட் குறும்படம் போடாதனால கேப்ரியலா அண்ட் ரியோ அப்படியே புடிச்சுக்கிட்டாங்க. அண்ட் கமல் பிரேக்னு சொல்லிட்டு போனதும் கேப்ரியலா ஆரிட்ட கொஸ்டின் பண்ண தேவையே இல்லை. ஏன்னு பாத்தீங்கன்னா ஆரி கேப்ரியலாவோட நேமை ஃபர்ஸ்ட் சொல்லவும் இல்லை அண்ட் கேப்ரியலா பத்தி எதுவும் தப்பாவும் பேசல. ஆரியோட டீம்மேட் ரியோ. ஸோ ஆரி ரியோட்ட தான் கேட்டாரு. பட் கேப்ரியலா எதுக்கு தேவையில்லாம உள்ள இன்வால்வ் ஆகி ஆரிய கொஸ்டின் பண்றாங்க. அண்ட் ஆரியும் கிளியரா சொல்லிட்டாரு, நான் உன் நேம் இழுக்கவே இல்லை, நீ யாரையா கொஸ்டின் கேட்கணும்னா கமல் சார்ட்ட தான் கேட்கணும்ட்டு. அதுக்கு திருப்பியும் கேப்ரியலா இல்ல என் நேம் இன்வால்வ் ஆகுது, ஸோ அதனால நான் பேசுவேன்னு சொல்லிட்டு ஆரிய தான் கேட்டுக்கிருந்தாங்க. ஆரிக்கு ரியோ என்ன பேசினாருன்னு சொல்லிட்டு எக்ஸாக்டா தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா ஆரியோட கொஸ்டின்ஸ் இன்னும் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். அண்ட் ரியோ ஒரு பாயிண்ட் திருப்பி சொல்லிக்கிருந்தாரு சமாளிக்கிறதுக்கு. கேபி ஒருவேளை அவரோட காமெடிக்கு சிரிச்சிருந்தா என்ன நடந்திருக்கும் சொல்லிட்டு திருப்பி சொல்லிக்கிருந்தாரு. அந்த இடத்துல பாலாஜி கரெக்டா பாயிண்ட புடிச்சிட்டாரு. நீங்க பேசினது பிரேக் டைம்னு சொல்லிட்டு கமல் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. சோ அந்த டைம்ல கேபி சிரிச்சா என்ன சிரிக்கேட்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்டுட்டாரு.